இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. மில்க் வச்சு மில்க் புட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து சுண்ட காய வச்ச பால் இது. இதை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம், துருவன வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டிலையே ரெடி பண்ண பன்னீர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் வந்து எப்படி பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா சுக்கு பொடியும் ஒரு 4 ஏலக்காவையும் ஊற வச்சுருக்கேன் 1/4 டம்ளர் தண்ணியில். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். பால் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு டின்னுக்கு வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஃப்ளேவர் இல்லாத ஆயில் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பால் பிடிக்கிற எல்லாத்துக்குமே இந்த மில்க் புட்டிங் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம இப்போ ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவுண்ட் டின்னை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே இது மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். மேலே இருக்க மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த தட்டு எடுக்கும்போது சுடும். ஒரு துணி வச்சு இதை வந்து எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு ஒட்டாமல் வந்தால் இது வந்து இந்த மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒட்டாமல் வருது, சூப்பராக வருது பாருங்கள். எடுத்துகிட்டு நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் பன்னீர், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், சுக்கெல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தால் இந்த மாதிரி பாலை வச்சு ரெடி பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த மில்க் புட்டிங் ரெசிப்பியை ஈஸியாக வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணும்போது கூட கத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம பன்னீரும் சேர்த்திருக்கனால சாப்பிட்றதுக்கு அப்படியே சீம்பால் மாதிரி அப்படியே இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த மில்க் புட்டிங் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்க